வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் மேல் நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும் மனுஷங்க நம் முகங்களை பார்க்கிறவர்கள், தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் நீங்க விட்டு விடாதபடி காத்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விட்டு விடாதீர்கள். நம் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள், சூழ்நிலைகள் பார்க்கும்போது தைரியமும் நம்பிக்கையும் நம்மை விட்டு விலகி போகிறது. சோர்வும் பயமும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஜெபத்தோட நீங்க காத்து கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலை காட்டிலும் ஆண்டவருடைய வல்லமை பராக்கிரம் செய்கிற வல்லமையா இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது தைரியத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக நமக்கு முன்பாக நின்றாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரே நாளில், ஒரே நிமிஷம் போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, நம்ம சூழ்நிலைகளை மாற்ற, நம் போராட்டங்கள் மறைய ஒரு நிமிஷம் அவருக்கு போதும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறையக்கூடாது. எல்லாம் நம்மை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவரை ஒரு நாளும் ஆண்டவரை நாம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் நம்மை விட்டு விலகக்கூடாது. பிரியமானவர்களே, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆனால் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை